ஹலோ, குட் மார்னிங். இப்போது சரியாக 4:30. நான் எனக்கு 5:30க்கு வேலை எழும்பியிருக்கிறேன். இனி வலிக்கிட வேணும். நீ குளிச்சு வலிக்கிட்டுட்டு போக. சரி, ரெடி ஆகியாட்டு. ஸோ க்ரீன் டீ உள்ள போட்டு கொண்டு இறங்குவோம். வெளியில் சரியான மழை பெய்வது. இப்போ விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இது இல்லை, இதுதான் என்னோட குட்டி சொல்லணும். லைட்டாக போடுவோம் விடிய காத்தா. கொஞ்சம் தண்ணியும் ஊற்ற போகிறேன். ஏனெண்டா இது சரியான ஹீட்டாகவே வச்சுருக்கு மீன் கப். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் போயிடுவேன். எல்லா இடத்துல குடிக்க கஷ்டமாக இருக்கும். ஓகே, அடுத்தாச்சு என் ஹேண்ட் பேக்ஸ். வழி எப்படி இருக்குன்னு பாருங்க. இருட்டா ஒன்றும் தெரியல. குளிக்கிடுவோம் மேலக்கு. ஸோ வந்துட்டேன். என்ன டைம் இப்போ? ஸோ இப்போ கொஞ்சம் டைம் இருக்கு எனக்கு. நான் க்ரீன் டீயை குடிப்போம். இங்கே வந்தான் குடிக்கிறேன் நான். இந்த க்ரீன் டீயை குடித்தா தான் எனக்கு அந்த ஸ்டார்ட்டே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்ரீன் டீ குடித்தா பிறகு போக. சரி, இது நல்ல ஒரு மக்குண்டு. எப்படி நான் இப்போ சூடாக என்ன ஹீட்டில் வச்சுக்கணும். நான் பிரேக்குக்கு எடுத்து குடித்தாலுமே அதே ஹீட்டோடு தான் இருக்கும். அதுதான் தண்ணி கலக்கிறது. என்ன அப்படியே வந்துட்டு இந்த 5 நிமிஷம்லாம் வந்துட்டு 5 நிமிஷம் கூட இல்லை, கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டேன். இப்போ இது அவ்வளோ ஹீட்டாக இருந்தால் வாயிலேயே வைக்கலாம் இருக்கும். இது ஓகே. இப்போ
பக்கத்தில் மெக்டொனால்ட்ஸ் இருக்குது 24 hours. அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் எனக்கு வேலை, அதால் பரவாயில்ல. இல்லாட்டிக்கு மெட்ட டைமுண்டா எனக்கு சண்டே வேலை கிளம்ப ஆசையாக இருக்கும். ஓகே லேட்டாக அலம்புறோம், ஏர்லியாக வீட்டாக வந்துடுவோம்ண்டு. மெட்ட டைமுன்னு சொன்னால் ஏர்லியாக அலும்ப வேணும், லேட்டாக தான் வீட்டை வர வேணும். ஃபுல் டேயுமே வேலை இடத்துலையே போயிடும். விசாராக இருக்க வச்சோன்னு. ஆனால் ஓகே, இப்போ நான் ஆரியா வச்சுருக்கிறபடியாக ஷிஃப்ட் இப்படி தான் நான் கவர் பண்ணலாம். லாங் ஷிஃப்ட் செய்து என்ன இவர் பார்க்க வேணும், இல்லாட்டி ஆரியாவை நர்சரிக்கு விட வேணும். அப்போ அப்படியே கவர் பண்ணிவிட்டு இதை செய்கிறபடியாக எனக்கு ஓகே. ஏன்னா இப்போ நான் நினச்ச டைம் எல்லாம் செய்யலாம்ன்ற ஷிஃப்ட் எனக்கு இல்லை. ஏன்னா ஆரியா இருக்கிறபடியாக அவாவை பார்க்க வேணும். அதால் எனக்கு மேக்ஸிமம் லாங் ஷிஃப்ட் செய்திருவேன். என்னென்னா எனக்கு அதில் கவர் பண்ணுவோம்ண்டு. அப்படி இருந்துமே சுடுது. எல்லோரும் கேட்பினும் வேலை இடத்துல ஏன் ஏர்லியாக வந்து இருந்து கிரீன் டீ குடிச்சிட்டு லேட்டாக ஆளுமில்லாம் தானே அதுக்குண்டு. ஏன்னா இப்போ எனக்கு 4 வேலையாண்டாலுமே நான் அப்படி தான் வந்து இருந்து குடிக்கிறேன். இல்லை எனக்கு எப்படியாலுமே இதுலேருந்து குடிச்சு போட்டு இறங்கி வேலையை போனால் தான் ஒரு சாரே வரும். அப்படியே பேசாமல் இருந்து குடிச்சிட்டு இருப்பேன். அப்படியே பார்த்துட்டு ஒருத்தருக்கும் கால் பண்ணுறதும் இல்லை. வர்ற இதுலேயே அம்மா மார்னிங் செலவில் அடிச்சு அம்மாவுக்கு தெரியும் எனக்கு வேலை நான் ஸ்டார்ட் பண்ணுற டைம். அப்போ ஒரு ட்ரிங்க் அடிச்சுட்டு கட் பண்ணிடுவா. அப்போ அம்மாவுக்கு ஏதாச்சும் என்ன செய்றீங்க அப்படி எனக்கு இருக்கிற வழியை மட்டும்படி ஃபோனும் அடிக்கிறே இல்லை. வேலை நாளுகளில் ஃபோனை அடிக்கிறதே இல்லை. ஒரு தடவை வந்து இப்படியே சும்மா இருந்து இப்படியே குடிச்சிட்டு இருப்பேன். சும்மா இருந்து இப்படியே வழியில் பார்த்துட்டு இந்த க்ரீன் டீயை குடிச்சு போட்டு வேலை ஸ்டார்ட் பண்ண. சரி, நம்மளாங்களுக்கு கடை வந்து வேலைக்கு தான் திறக்கிறது. உள்ள வேலை இருக்குது, எல்லாம் பேக் பண்ண வேணும், குக் பண்ண வேணும், ஹாட் ஃபுட்டுகள் சாண்ட்விச்கள் செய்ய வேணும். நாங்கள் தான் செய்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது. அதான் இவ்வளோ ஏர்லியாக திறக்கிறேன், இவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். வேலையெல்லாம் நல்ல எல்லாமே ஓகே. ஒரே ஒரு பிரச்சனை, வெளியாலும் போகணும். சண்டே ஓகே, சாட்டர்டே எல்லாம் 3:30 முடிக்கும். அந்த டைம் ஆச்சோ இன்னும் இப்படி இவ்வளவு வெளியாளும்புறேன்னு நினைக்க தலையெல்லாம் பிடிக்கும். ஓகே, இப்போது பழகிட்டு. ஸ்டார்ட்டில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ ஓகே. சுற்றியான குளிராக கிடக்கு, காற்று மாதிரி அடிக்கிறது. இப்போ மழை பெய்யுது. அந்த காருக்கு என்னத்துக்கு மழை நின்று என்ன வெதர்ல தெரியல எனக்கு. கடைக்கு வந்து எல்லாம் வெளிக்கிட்டாச்சு. இனி வேலையை ஸ்டார்ட் பண்ண. சரி, இப்போ என்னோடய பிரேக் டைம் இப்போ சரியாக 8:30. ஸோ நான் இப்போ இந்த டீ கேப் மொக்கா எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து நான் நேற்று டெஸ்கோவில் வாங்கினேன் பல பாக்ஸ் கொண்டு வந்தேன். நான் அதையும் சாப்பிட போகிறேன். ஸோ எனக்கு 2 பிரேக், மார்னிங் பிரேக் உண்டு, லஞ்ச் பிரேக் உண்டு. சரியான பிஸி கடை. இப்போ தான் பிரேக் எடுத்தேன். நார்மலாக 2 பிரேக், லாங் ஷிஃப்ட் என்னபடியாக. இது ஆரியாவுக்கு வேண்டி நான் ஜிஞ்சர் பிரெட் நான் போகும்போது பாப்பா என்ன வாங்கணும் அன்றைக்கு. நண்டு இதான் என்னோடய மத்தியான லஞ்ச். சிக்கன் பைட்ஸ், மயோனைஸ். இது விடிய 2 ஃப்ரூட்ஸ் கிடக்கு. அது என்ன க்ரீன் டீ. ஓகே,
சரியான பிஸி கடை. கிறிஸ்மஸ் வருது தானே. இப்போதான் வேலை முடிஞ்சது. வீட்டை போகும்போது வெளிக்கிட்டாச்சு. இஞ்சரை வேலை முடிஞ்சது. வீட்டை போய் வீடு பக்கத்துல என்னபடியா பரவாயில்ல. 5க்கு கடை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் பிறகு கொஞ்சம் வெயில் இருக்கும். பிறகு கேஷ் ஆஃபீஸ் எல்லாம் செய்து எல்லாம் வேற 5:30 ஆயிடும் வீட்டை போக. ஆனால் பரவாயில்ல, இந்த ஷிஃப்ட் ஓகே. சாட்டர்டே வீக் டேஸோட ஒப்பிடும்போது இது ஓகே. அது 7 மணிக்கு வீட்டை போக 7:30 அந்த டைம் இன்னும் பிஸியாக இருக்கிறபடியாக நிறைய வேலை உள்ளுக்கு இருக்கும். எப்படியுமே வீட்டை போக 7:30 சண்டே என்னபடியாக பரவாயில்ல. அப்படி இருந்துமே இன்றைக்கு சரியான பிஸியாக இருந்தது. கிறிஸ்மஸுக்காக என்னன்னு தெரியல, சரியான பிஸி காடு. ஓகே, வீட்டை சமைச்சிட்டு வந்தபடியா பரவாயில்ல. போய் சமைக்கிற வேலை இல்லை. ரோட்டு நல்லா திருவிழா மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எல்லாட்டும் வீடையும் பார்க்க மாட்டேங்க. நல்ல வடிவா இருக்கு. ஆரியா, இங்கே பாருங்க, நான் சாப்பிட போகிறேன். மட்டன் பிரியாணி, முட்டை பொரியல், முட்டை அவிச்சு. இது நான் நேற்று மட்டன் பிரியாணி நேற்று போட்டுட்டு போனேன். நான் இந்த மட்டன் பிரியாணி நேற்று சமைச்சு வச்சுட்டு போனேன். நான் என்ன இவர் இன்றைக்கு ஓஃபண்டபடியாக நான் மட்டன் பிரியாணி போட்டேன். இவர் நார்மலாக ஓஃபண்டா அடுத்த நாள் நான் முதல் நாள் சமைச்சு வச்சுட்டு தான் போவேன் வேலைக்கு. என்ன சாப்பிடுவாருண்டு. இந்த முட்டை பொரியல் இவர் பொரிச்சு வச்சிருக்காரு. இங்கே பாருங்க, மற்ற முட்டையும் அவிச்சு வச்சுக்காரு. என்னப்பா 2 சைடு வச்சுக்கிறீங்க? எனக்கு செய்தாரு நல்லா இருந்தது. அப்ப முட்டை பொரிச்சு வச்சிருக்கிறேன். இவ்வளவு பெரிய முட்டையா கிடக்கு. என்ன முட்டையும் அவிச்சு வச்சிருக்கிறேன். தேங்க்ஸ் அப்பா. முட்டை ஆரியா கடிச்சிட்டா. தான் தண்டை முட்டையை சாப்பிட்டு அதில் கொஞ்சம் கடிச்சு வச்சுக்கலாம். நீங்க உடைக்கும் போது இல்ல இல்ல அவ கடிச்சிட்டு வச்சுக்கலாம். நல்லா இருக்கு மட்டன் பிரியாணி. முட்டை பிரியாணி நல்லா இருக்கும். பிடிக்கும் சின்ன வெங்காயம் உடைச்சு வச்சுக்கலாம். வேணும்னா சாப்பிடுது. அது சரி. சின்ன வெங்காயம் இந்த ஃபேவரட். எனக்கு சின்ன வெங்காயத்துல குழம்பு வெந்தயம் போட்டு வெங்காய குழம்பு வைப்பினும். அது நல்லா இருக்கும். அதுக்காண்டி நான் சொன்னேன். நான் அதுக்கு வேண்டதுன்னா உடைச்சு வச்சுக்க சாப்பிட்டு பாருங்க. வெங்காயத்தூள் நல்லா இருக்கு. நீங்கள் போட்டுருங்க. வேலை விட்டு முடிஞ்சு வந்து சாப்பிட அது வேற ஒரு லெவல்ல இருக்கு சாப்பாடு. நேற்று நைட் தான் மட்டன் பிரியாணி போட்டுருவாங்க. போட்டு சாப்பிட்டுட்டு நான் போயிட்டேன். மத்தியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, கடைசி வரட்டு மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆரியாக்கு சீக்கிரமா சாப்பிடணும். ஆரியாக்கு சாப்பாடு நல்லா இருக்கு. முட்டை பிரியாணி உப்பு எல்லாம் நல்லா இருக்கு. மட்டன் அப்படி நேற்று பிரியாணி அடுத்து நான் சாப்பிடும்போது தான் டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவீங்க. அண்டே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவரு வேலையால வந்து இன்னும் பசியில சாப்பிடும்போது சாப்பாடு கொண்டு போனீங்க. நீங்க நேற்று பல்லடப்பா கொண்டு போனா சிக்கன் பைட் சொன்னா சாப்பிட்டேனா. செமையா இருக்கு சாப்பாடு. ஓகே பாய். நாங்க சாப்பிட போறோம்.